பிரியன். சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். அவ்வளவுதான். அடுத்து ஒரு பிரியன் இருக்கான், சொகுசான சுகபோக வாழ்க்கை அல்ல, இவங்க சிற்றின்பம், சின்ன சின்ன இன்பங்கள். சிற்றின்ப பிரியன் என்ன செய்வான்? தரித்திரனாவான். இன்னைக்கு உலகத்தில் உள்ள சின்ன சின்ன காரியங்கள்ல நம்முடைய அது பெரிய இன்பம் இல்ல, பேரின்பம் கிடையாது. என்னது? சிற்றின்பம். சின்ன விஷயங்கள்ல சந்தோஷப்பட்டுக்குவாங்க. ஒரு நாள், கொஞ்ச நேரம். எப்படி அவங்க சொல்றதுக்கு காரணம் என்ன? எப்பவுமா செய்யறோம், என்னைக்கோ ஒரு நாளுங்க, கொஞ்ச நேரம். இதுதான், இதுக்கு பேரு தான் என்னது? சிற்றின்பம். இதை குறித்து பேதுரு பேசும் பொழுது என்ன பேசுறாரு? 2 பேதுரு 2:13 இந்த சிற்றின்பத்தை பத்தி பேதுரு என்ன பேசுகிறார்? இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். ஒரு நாள் உல்லாச வாழ்க்கை. 2 பேதுரு 2:13 ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணுகிறவர்கள். ஒரே ஒரு நாள் தான், ஆனா அதை ரொம்ப இன்பமா எண்ணிக்கிறது. விட்டில் பூச்சிகள். இவங்கெல்லாம் யாரு? விட்டில் பூச்சிகள். அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே போய் பூச்சி பூச்சி பூச்சிங்க, கொஞ்ச நேரத்தில் அங்கேயே கருகி செத்துரும். ஒரு நாள் சிகரெட் பிடிப்பது, ஒரு நாள் பீடி புகைப்பது, ஒரு நாள் பொடி போடுவது, ஒரு நாள் ஹேண்ட்ஸ் போடுவது, ஒரு நாள் தண்ணி அடிக்கிறது, ஒரு நாள் சினிமா பார்க்கிறது, ஒரு நாள் பாவம் செய்கிறது. அதைத்தான் சொல்லி இருக்குது. ஒரு நாள் வாழ்வை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்பம் என்று எண்ணி. மறுபடி வாசிங்க. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி எப்படி? உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். நமக்கு உல்லாசம் இந்த உலகத்துல இல்லையே. உல்லாச வாழ்க்கை பரலோகம் தான் நமக்கு. அதனால தான் இங்க சொல்லி இருக்கிறது ஒரு நாள் வாழ்வு. தீனாள் வருஷக்கணக்கா டூர் போயிட்டு வரல, சுத்திட்டு வரல. எத்தனை நாள் சுத்தினா? ஒரு சில பிள்ளைகள் கூட சொல்லும், டாடி 1 டே தான் டாடி, ஒரு 2 hours தான் டாடி. 1 டே போதும் செத்து போறதுக்கும் கெட்டு போறதுக்கும். அப்படித்தான் நான் சொல்றது சரியா? வாசிங்க. ஆதியாகமம் 34:1. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான எமோரியன். ஒரு நாள் தான் போனா, நைட்டு வீட்டுக்கு வரல. தேடி பார்த்தா யார் வீட்டுல உட்கார்ந்திருந்தா? சீகேமுடைய வீட்டுல இருந்தா. அங்க நடந்தது என்ன? அந்த பையன் பேசினானா, அது இன்பமாய் பேசினானா, இவ கவுந்துட்டாளாம். வாசிங்க 3ஆம் வசனம். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலா இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். இவ மனசுக்கு இன்பமா பேசினானா. ஒரே நாள் போச்சு, கழுத மொத்தமா கவுந்து அந்த ஊரே கொண்டு விட்டானுங்க. தீ வச்சு கொளுத்திட்டான். யாரு? லேவியும், சிமியோனும் லேவியும். எப்படி என் தங்கச்சியை விபச்சாரி மாதிரி நடத்திட்டான், கொன்றணும்னா வெட்டி கொன்னுட்டானுங்க. யாரு செஞ்ச தப்பு? தப்பு யாரு? இதுல பெரிய பியூட்டி என்னன்னா, இந்த முற்பிதாக்கள் எல்லாம் சேட்டை பிடிச்சவங்க. தப்பு செஞ்சவனை விட்டுருவானுங்க. தாவீதும் அப்படித்தான். அம்னோன் தப்பு பண்ணா அவனை ஒண்ணுமே செய்யாம தப்புட்டானா, அவனை அடிக்கணும், விடக்கூடாது, போய்மா விட்டான். ஆனா அப்சலோம் அவனை கொண்டு விட்டான். அப்சலோம் விரட்டான். எப்படி நீ அவனை அடிச்ச, எப்படி அவனை கொண்டான்னு? முதல்லயே அம்னோன் தப்பு பண்ண போதே அவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஒழுங்கா கண்டிச்சிருக்கணும். அப்ப அப்சலோம் அவனை கொல்ல மாட்டான். இதே மாதிரி தப்பு செஞ்சது தீனாள். அவளை யாக்கோபு ஒண்ணுமே பண்ணல, ஏன்னா ஒத்தைக்கு ஒரே பொண்ணான். ஆனா யாரை பிடிச்சி சபிச்சுட்டான்? சிமியோனையும் லேவியையும். பட்டயம் உன்னுடைய கொடுமையின் கருவிகள், உக்கரமான உன் கோபம் சபிக்க கிடக்கிறது போட்டு அவனை 2 பேரையும் ஒரு வழி பண்ணிட்டு போயிட்டான். சரியா அடிக்க வேண்டிய ஆள் யாரு? அடிபட வேண்டிய ஆள் யாரு? டயனா. தீனாலதான் போட்டு சாத்தணும். ஒரு நாள் டூர் கிளம்பி கடைசியில் எல்லாத்தையும் நடு ரோட்ல விட்டுட்டு வாழ்க்கையை கெடுத்துட்டு கேவலப்பட்டு வந்து சேர்ந்துட்டு ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி அவன் பேசினானா, கொஞ்ச நேரம் பேசினானா, அவன் கருப்பா சோப்பான்னு தெரியாது, எந்த ஊரு, அவன் புத்தி என்ன, அவன் யாரு என்ன, அவனுடைய சுபாவம் என்ன, நம்முடைய மார்க்கம் என்ன, அவனுடைய மார்க்கம் என்ன, ஒண்ணுமே தெரியாது.
போய் எங்கேயாவது போய் கவுந்து விழுந்துடுறது. இன்னைக்கு அப்படித்தான் போயிட்டு இருக்கு. சமுதாயம் போகுது சரி, சபையும் போகுதே, அதான கேவலமா இருக்கு. உலகத்து மனுஷன் போகலாம், இப்படி சபையில பல தீனாக்கள் உண்டு, பல சீகேமின் புத்திரர்கள் உண்டு. அவன் இன்பமாய் பேசினானா, மனதுக்கு இன்பமாய் பேசினானா, இவ அங்கேயே வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டாளா. இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த அம்மா எங்க, அப்பா எங்க, அண்ணன் எங்க, கூட இருந்தவன் 12 பேர் இருக்கான, எல்லாம் செத்தா போயிட்டான், எல்லாம் உயிரோட தானே இருக்கிறான். எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிளம்பிடுச்சு. பாத்தீங்களா? இதெல்லாம் சிற்றின்பங்கள், விட்டில் பூச்சிகள். அப்பப்ப போய் எங்கேயாவது கவுந்து விழுந்து அழிஞ்சு போறது. பிரசங்கி 2:1 அழகா சொல்றான், எல்லாம் மாயை மாயை. பிரசங்கி 2:1. நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன், இதோ இதுவும் மாயையாயிருக்குது. இன்பத்தை அனுபவி என்றேன், இதுவும் மாயை. நமக்கு ஒரு சிலருக்கெல்லாம் தண்ணி அடிக்கிறது இன்பம், சிகரெட் பிடிக்கிறது இன்பம். ஒரு சிலர் இந்த கான்செப்டுக்கு ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பான் போதையில. யாராவது கூப்பிட்டா கூட அவனுக்கு ஒன்றும் புரியாது. இப்படிலாம் கேஸ் இருக்கு. வாயில ஒதுக்கி வச்சுக்கிட்டு அப்படியே எங்க உட்கார்ந்துருக்கனே தெரியாது. இப்படி எல்லாம் இருக்கான். நமக்கு இப்படி சிற்றின்பங்கள்ல மூழ்கி இருக்கீங்களா? ஒரு பிள்ளை இங்க கூட வேலைக்கு கூட வந்தா, கன்வென்ஷன் வேலைக்கு. அவளை அதுக்கு முன்னால ஒரு இடத்துல பார்த்தேன். நான் ஒரு யூத், ஒரு கன்வென்ஷன்ல யூத் மீட்டிங் நடத்தினேன் ஒரு சென்டர்ல. அவ அந்த மீட்டிங்ல இருந்தா. அவ ஃப்ரெண்ட்ஸோட அப்படி சும்மா வந்தா. என்னன்னு கேட்ட, எப்படி காத்திரி கொடுத்தல கத்தர் உனக்கு அபிஷேகம் கொடுத்தாரா? எல்லாம் கொடுத்தாரு. இந்த கையும் இந்த செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கு. அதை நிறுத்ததுக்கு ஏதாவது பவர் கொடுத்தா நல்லா இருக்கும். செல்ல துருத்திக்கு போடு, கையில வச்சுக்கிட்டே இருந்தா நோண்டிக்கிட்டே தான் இருக்கும். செல்லுல விடுதலை இல்லையா? இப்ப ஜபம் எங்க போயிடுச்சு? எதுக்கு போய் இப்ப ஜபிக்க வேண்டியிருக்கு? அப்ப கையெல்லாம் பிரேக் பண்ணி 5 விரலையும் அப்படி சிமிர்வாத மாதிரி நிப்பாட்டிட்டா கரெக்ட் ஆயிருமா? ஆபரேட் ஆகாதுல்ல. அப்படிதானே? தப்பு. நமக்கு இந்த உலகத்துல நமக்கு இன்பங்கள் கிடையாது. பரலோகம் மட்டும்தான் நமக்கு என்னது? இன்பமான ஒரு இடம். சிற்றின்பம், ஒரு நாள் வாழ்வை, அதுல போயிடாதீங்க. ஒரு சிலருக்கு தூக்கம் தான் சிற்றின்பம். எரேமியா 31:26 அன்னைக்கு சொன்ன இல்லையா? அவர்களுக்கு நித்திரை இன்பம், படுத்தே கிடப்பாங்க. ஒரு சிலருக்கு கம்ப்யூட்டர் தான் இன்பம். மனைவியை பத்தி தேவையில்லை, குடும்பத்தை பத்தி தேவையில்லை, எப்ப பார்த்தாலும் கம்ப்யூட்டர் நோண்டிக்கிட்டே இருப்பான். ரூமை பூட்டிக்கிறது போய் பிள்ளைங்க பையங்க, நெட்டு சாட்டு. நான் சொல்றது உங்களுக்கு இந்த ஆள் பழைய ஆள் போல் இருக்கு, பட்டிக்காட்டுக்காரன் போல் இருக்கு, இவனை கொண்டு மதுரையில் விட்டாங்க, இதையே பேசிக்கிட்டு இருக்கான்னு. அப்படிலாம் உங்க அறிவு சொல்லும். ஆனா ஆன்மீகம் சொல்லும் இதுதான் கரெக்ட்னு. எல்லா வீடுகள்லயும் இப்ப பிரச்சனை. அன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க சிஎஸ்ஐ, புருஷ மனைவி. அந்த பிள்ளைய கொண்டு வந்துட்டு, சொந்த தாய் அந்த பிள்ளைய இதெல்லாம் சாகணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. யாரு முன்னாலேயே? அந்த பிள்ளை முன்னாலேயே. இத போய் என் வயிற்றுல பிறந்துச்சு பாரு அப்படிங்க. மேக்கப் 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 72 மணி நேரம் மேக்கப் தான். அவங்க சொல்றாங்க, மாச சம்பளம் வாங்கினா 10 பைசா கொடுத்தாலும் கேளுங்க ஐயா, சோறு போடுறோம். காலையில அவ ரூம் வந்த உடனே ரூமை பூட்டிக்குவா. என்ன பண்ணி தொலைகிறாளோ தெரியல அப்படிங்கிறாங்க. அது சொல்லுது, நான் இப்ப என்ன வீட்டை விட்டு வெளியே போகணும், அவ்வளவுதானே சொல்ற, வீட்டுக்கு போன உடனே நான் போயிடுறேன். அது ரெடியா நிக்குது. இப்படி இருந்தா வீட்டுல அந்த அம்மாவும் மகளையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இதுல நடுவுல அவர் உட்கார்ந்துக்கிட்டு, ஏய் நீ சுமாரு, ஏய் நீ சுமாரு. இதுல நான் ஒருத்தன் சேர் போட்டு நான் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கேன். என் விசுவாசியா இருந்தா கொன்னுடுவேன், அப்படியே கழுத்து பிடிச்சிருப்பேன். உண்மையா எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு பிள்ளை இப்படி பண்றா அப்படி இப்படின்னு, அப்படியே கழுத்து பிடிச்சி என் ரூம்லயே புதைச்சிருவேன். மரியாதையா பாவத்தை விடுறியா இல்லையான்னு. சும்மா இல்ல, பரிசுத்தத்தோடு நம்ம தெய்வீகத்தோடு விளையாடக்கூடாது. அது கொஞ்ச நேரம் இன்பம், உன் குடும்ப பேரை கெடுத்துரும், சபை பேரை கெடுத்துரும், ஆண்டோடைய நாமத்தை துதிச்சிரும். கொஞ்ச நேரம் அவன்கிட்ட அந்த தீனால் போய் பேசிட்டு பாருங்க, எவ்வளவு பேரை கொண்டுட்டானுங்க, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து. மொத்த பேரும் போய் ஊரே கொளுத்திட்டாங்க. இப்ப தீனால் பேசாம
அவங்க கூட அமைதியா வந்து உட்கார்ந்திருந்தா. பகுத்தறிவு இருக்கணும். ஒருத்தன் பேசுறான், ஒரு வாலிப பொண்ணோடு வாலிப பையன் பேசுறான் அப்படின்னா அவன் எந்த ஆவியில பேசுறான்னு உனக்கு என்ன இருக்கணும்? டிசைனிங் ஸ்பிரிட் இருக்கணும். ஒரு கல்யாணம் ஆன பொண்ணோடு கல்யாணம் ஆளோ கல்யாணம் ஆகாத ஆளோ பேசுறான்னா உனக்கு ஆவியில உணரணும், இவன் பேசுற வியூ தவறு, பாக்குற சரியில்லைன்னு உனக்கு சொல்லதுக்கு அறிவு இருக்கு. அந்த ஆள் ஒரு மாதிரி பாக்குறான், அந்த ஆள் பார்க்கிற பார்வை சரியில்லை, இதெல்லாம் உனக்கு எடை போட தெரியுது. உன்கிட்ட பேசுறவன் எப்படி பேசுறான்னு உனக்கு தெரியுதா? தெரியணும். எந்த விதத்துல பேசுறா, எதுக்கு பேசுறா, இவையா வர்றா, இவையா பேசுறா, எல்லாத்தையும் உனக்கு பகுத்தறிவினும். அதெல்லாம் தெரியாம நீங்க பாட்டுக்கு இருக்க கூடாது. காரத்தை நாக்குல வச்ச உடனே சுல்லுன்னு ஏறுது, உனக்கு காரம்னு தெரியுதா? இனிப்பு தூக்கி வச்ச உடனே நல்ல இன்ட்ரெஸ்டா சாப்பிடுற இனிப்புன்னு உனக்கு தெரியுதா? துவர்ப்பு வச்ச உடனே ஐயோ இது என்ன இப்படி துவக்குது அப்படின்னு சொல்ல தெரியுதா? புளிப்ப சாப்பிட்ட உடனே புளிக்குதுன்னு சொல்ல தெரியுதுல்ல? அதே மாதிரி ஆவியில பகுத்தறியணும். யாரு உன்கிட்ட எதுக்கு பேசுறான்னு, ஏன் பின்னாலேயே வரான், ஏன் அடிக்கடி வீட்டுக்கு வரான், ஏன் நீ அங்க போற, எதுக்கு அவனை உள்ள விட்ட, அவன் ஏன் சும்மா சும்மா வந்து தோத்திரம் பண்றான், தெரியணும் உனக்கு. அது தெரியணும். ஏன் இவன் திருப்பி திருப்பி நம்ம கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இவன் கரெக்டா முன்னால வரான், ஏன் பின்னால வரான், என்ன காரணத்துக்கு இவன் கரெக்ட் டயத்துக்கு வர்றான், ஏன் இவன் நாளும் பேக்கு மாதிரி இருந்தவன் இன்னைக்கு ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு வரான், இதெல்லாம் தெரியணும் உனக்கு. இதெல்லாம் தெரியாம சிரிச்சேன், பேசினேன், பார்த்தேன், பழகினு வந்துடக்கூடாது. சிற்றின்ப பிரியர்களாக மாறக்கூடாது. சிற்றின்ப பிரியன் எப்படி மாறிடுவான்? தருத்திரனா போயிருவான், மாயையில சிக்கிடுவான். ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி உன்னுடைய மேன்மையை இழந்துடக்கூடாது. லூக்கா 16:19. 16:19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். முடிவு என்ன? செத்து போய் பாதாளத்துக்கு போயிட்டான். சிற்றின்பம் உன்னை வந்து பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். விடு, அத சிற்றின்பத்தை நிறுத்து. ஒரு நாள் வாழ்க்கை, ஒரு நாள் பேச்சு, ஒரு நாள் டூரு, ஒரு நாள் கெட் டுகெதர், ஒரு நாள் விளையாட்டு, எல்லாத்தையும் நிப்பாட்டு. சிற்றின்ப பிரியன் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி தங்களுடைய விருந்துகளில் அன்பின் கரைகள் அன்பின் விருந்துகளில் கரைகளாகி ஒரு நாள் தாங்க. தாவீது தப்பு செஞ்சான், அது கடைசி வரைக்கும் அந்த பைபிள் எழுதி வச்சாச்ச. கொஞ்ச நேரம் தான் நீ பாவம் செஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா உன் வாழ்க்கையில நீ தோற்று போயிருவ. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலம். லூக்கா 8:14. இந்த சிற்றின்பம் உன்னுடைய கேட்ட பிரசங்கத்தை உனக்கு வேலை செய்ய விடாம தடுக்கிற சக்தி. லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். அதான் இந்த சிற்றின்பம் என்ன செய்யும்? இந்த பிரசங்கத்தை வேலை செய்ய விடாது. நீ படிச்ச வசனம் உனக்குள்ள என்ன செய்யாது? வேலை செய்யாது. பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சிற்றின்பங்களுக்குரிய காரியங்களை சொல்லிக் கொடுக்க அனுமதிக்க கூடாது. உன்கிட்ட இருக்கிற வரைக்காவது உன் பிள்ளைய பரிசுத்தமா வை. அவசியமில்லாத பையங்க, பொண்ணுங்க, அவசியமில்லாத நண்பர்கள், அவசியமில்லாத சொந்தக்காரர்கள், அவசியமில்லாத சபையார், யாரும் அவசியமில்லாத ஊழியர்கள், யாருமே அவசியம் இல்லைங்கிற பட்சத்துல எங்க வரக்கூடாது? உன் வீட்டுக்கு வரக்கூடாது. அவசியம் இல்லைன்னா தேவையில்லை. தேவையான நேரத்துல ஊழியக்காரன் வந்தா போதும், தேவையான நேரத்துல நண்பர்கள் வந்தா போதும், தேவையான நேரத்துல சொந்தக்காரன் வந்தா போதும். அப்படி நீங்க வச்சுக்கணும் உங்க வீட. பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். வாலிப பையங்க பிள்ளைங்க வச்சிருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். தமிழ்ல சொல்லுவான், நெருப்ப வயிற்றுல கட்டிட்டு சுத்துற கேஸ். ரொம்ப கவனமா இருக்கணும். சின்ன பிள்ளைதான் பெரிய பிள்ளைதான் நீ பார்க்காத. இப்ப உள்ள உலகம் வித்தியாசமானது. நீ ஒருவேளை தெய்வீகமான சிந்தையில இருப்ப, வந்து போறவன் சிந்தையை பாரு. அவசியம் இல்லாம உங்க கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ், உங்க தூரத்து சொந்தங்கள், நெருங்கின சொந்தங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டுல விட்டுறாத. வந்தவனே சாப்பாடு போடு, சாப்பாடு போடுவ. ரொம்ப அவசியம். ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ரோட்லயே அனுப்பிவிடு. வீட்டுக்கெல்லாம் ஏன் கூட்டு போகணும்? அவசியம் இல்ல. அப்படி ஒரு பிராக்டிஸ் நீங்க பண்ணக்கூடாது. நோட்டு கொடுக்க வந்தேன், புக்கு கொடுக்க வந்தேன், எதுக்கு?
புக் ஏன் கொடுக்கணும்? அவசியம் இல்லாம வரணும் போகணும். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். இதனால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எவ்வளவோ இருக்கு. சபையை விட்டு போனவங்க இருக்காங்க, ஊர் மாறி போனவங்க இருக்காங்க, டிரான்ஸ்பர் வாங்கிட்டு ஓடினவங்க இருக்காங்க. தான் பிள்ளைகளை காப்பாற்றணும். எனக்கு தெரியுமே, நானே பண்ணிருக்கேன். ஒரு வீட்டுல போய் சொன்னேன், இப்படி ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறதா கேள்விப்படுறேன் அப்படின்னு. அவங்க அந்த புருஷன் வெளியூர்ல வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அப்போ நான் போய் சொன்னேன், இப்படி நான் ஒரு செய்தி கேள்விப்படுறேன், பரீட்சை முடிஞ்ச உடனே இந்த பிள்ளை எஸ்கேப் ஆகிறதா கேள்விப்படுறேன், அது உண்மை, ரொம்ப கவனமா உங்க பிள்ளைகளை பாத்துக்கோங்க அப்படின்னு. உடனே அவங்க ஆடி போயிட்டாங்க. அது உண்மை, ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணலான்னு தெரியலன்னு உடனே வீட்டுக்காரருக்கு போன் பண்ணாங்க. நான் சும்மா அப்படி கிராஸ் பண்ணி வண்டியை நிப்பாட்டிட்டு விஷயத்தை சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு வந்துட்டேன். நான் போய்த்த வந்த உடனே அவங்க வீட்டுல இருந்து போன், எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், பிரதர் என்ன சொல்றாரோ அதை செய்யலாம். ரைட் என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்போ உடனே இன்னைக்கு வீடை காலி பண்ணிடுறியா? இல்ல வீடு இருக்கட்டும், வாடகை வீடு, பிள்ளைகளை இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவியா? காலி பண்ணிடுறோம், போ படிப்ப நிப்பாட்டு, ஊரு போய் சேருன்ட்ட. ஓடிடு ஜீவன் தப்ப எங்க ஓடிடு, சோதாம விட்டு எஸ்கேப் ஆயிடு. அன்னைக்கு போனதாலதான் தப்பிக்கப்பட்டுச்சு. இப்ப அவ வேற ஒருத்தனை கல்யாணம் கட்டிட்டு இருக்கிறா, என்னைய பார்த்தாலே முறைப்பா. இப்பவும் நல்ல பிள்ளைதான், உங்களாலதான் என் வாழ்க்கையே போச்சுன்னா. ஆஹா, என்னாலதான் போச்சா? இல்லன்னா அன்னைக்கு கேவலப்பட்டினா நான் சபை நடத்த முடியாம நான் பட்டிருப்பேன்ல பாடு. இப்படிலாம் இருக்கு சிற்றின்பம். இவங்க எல்லாம் நல்ல ஆவில் நிரம்புவாங்க, குதிப்பாங்க. நீங்க நம்பிடாதீங்க. இங்க தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, நம்பிடாதீங்க. முடிஞ்ச உடனே திருப்பி அது எங்கதான் போகும்? வசனம் வேலை செய்யாது. இந்த சிற்றின்பத்தினுடைய எஃபெக்ட் எப்படின்னா, வசனத்தை வேலை செய்ய விடாம என்ன செய்யுது? நெருக்கும். வெளியே போன உடனே டக்குன்னு செல் எடுப்பான், விலையை கிளம்பி போயிட்டே இருப்பான். வாசிங்க மறுபடியும் அந்த வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு, சிற்றின்பம் வசனத்தை நெருக்கிட்டதுனால அவர்கள் பலன் கொடாதிருக்கிறார்கள். பலன் கொடுக்க மாட்டான், வசனத்தின்படி வாழ மாட்டான். சரி, இன்றைக்கு போஜன பிரியன், அடுத்து என்னது? சிற்றின்ப பிரியன். எல்லாரும் கண்களை மூடுவோம். நமக்கு இன்னும் ஒரு 30 நிமிடம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. இன்னைக்கு 2 விதத்தில் நம்ம சுத்திகரித்திருக்கிறோம். ஒன்று ஏரோதுக்கு இடம் கொடுத்தது, மற்றொன்று போஜன பிரியன், சிற்றின்ப பிரியன். இந்த வசனங்களை வைத்தும் ஆவியானவர் உங்களை பரிசுத்தமாக்கும்படியாக உங்களோடு இடைபடுகிற விதங்களை குறித்தும் உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட அறிக்கை உண்டாகிறதோ அந்த அறிக்கையை தேவனுடைய சன்னிதானத்தில் இப்பொழுது நாம் ஏறெடுக்கலாம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி எல்லாரும் ஒழுங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் என்று தேவனுடைய சன்னிதானத்தில் மன்றாடுவோம். அல்லேலூயா. டைமை பிரயோஜனப்படுத்துங்க, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த 5வது கூட்டத்திலும் கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எப்படியாயினும் நீ தன்னை போல மாற வேண்டும், தனக்கு உரியவனாய் மாற வேண்டும், தன்னுடைய சாயலை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு ஒப்பாய் மாற வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். கொஞ்ச நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. வாயை திறந்து, கர்த்தாவே நான் போஜன பிரியனா இருந்து விட்டேன் சுவாமி, என்னுடைய உபவாசத்தை எத்தனையோ தரம் நான் மீறி விட்டேன் கர்த்தாவே, உபவாச நேரங்களை நான் புசித்து குடித்து நேரத்தை வீணாக்கிட்டேன் சுவாமி, எத்தனையோ உபவாசத்தை நான் உடைச்சிட்டேன் கர்த்தாவே, உபவாசத்துல நான் உண்மை இல்லாம போயிட்டேன் கர்த்தாவே, அதெல்லாம் எனக்கு மன்னியும் கர்த்தாவே. வாயை திறந்து சொல்லலாமே, அது ஒண்ணும் தப்பு இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே ஒரு நாள் வாழ்க்கைக்காக ஒரு நாள் என்று சொல்லியே என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாவங்களுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன் சுவாமி, என்னை தேவரீர் என்னை மன்னியும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் உம்மை நோக்கி வந்த பாதை மாறி அரண்மனைக்குள்ளே போய் ஏரோதுவின் சுபாவங்களினால் நான் பாதிக்கப்பட்டு விட்டேன் கர்த்தாவே. நான் கோபம் உள்ளவனாக, மூர்க்கம் உள்ளவனாக, ஜெயஜீவியத்தை நஷ்டப்படுத்துகிறவனாக, கலங்குகிறவனாக, ஆண்டவரே அந்நிய உபதேசங்களுக்கு இடம் கொடுக்கிறவனாக நான் மாறிப்போனேன். என் நிமித்த சபையில அநேகர் வேதனைப்பட்டிருக்கிறார்கள். தேவரீர் என்னை மன்னியும். வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை மன்னிக்க தயவு பெறுத்தவராயிருக்கிறார்.
குறைகளை மன்னியும், பலவீனங்களை மன்னியும், புத்தினங்களை மன்னிக்கணுமே கர்த்தாவே. அறிக்கை செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கிருபையுள்ள தேவன் நம்முடைய இரத்தத்தினால கழுவி மன்னித்து அகற்றி போனவன் தான். இதிலே ஜெயித்து சார் பரிசுத்தம் தாறுமாண்டவரா துடி விதி 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 விகரமானி ஆண்டவரே. உபவாசத்தில் உள்ள குறைவுகளை மன்னிக்கணுமே கர்த்தாவே. ஒரு நாளுக்காக கிருபை இழந்து போனது, பரிசுத்தம் இழந்து போனது, ஜெபம் இழந்து போனது, ஒரு நாள் என்று சொல்லி கர்த்தாவே எத்தனையோ ஜெபங்கள் நஷ்டமாகி விட்டதே சுவாமி, எத்தனையோ உபவாசங்கள் நஷ்டமாகி விட்டது, எத்தனையோ தெய்வீகமான கிரியைகள் ஊழியங்கள் நஷ்டப்பட்டு போய்விட்டது. ஒரு நாளுக்காக தெய்வீகத்தை இழந்த சூழ்நிலைகள் உண்டு. மன்னியும் 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 திருப்பி 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 ஆண்டவரே.